நம பார்வதி பததே ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாற்றவர்க்கும் இறைவா போற்றி. சாரதா பீఠலிலதே ஜகதம்பிகே. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசதே பவரோகிணாம் விததே சர்வ வித்யானாம் ஸ்ரீ மூர்த்ததே நமः. சிவாத சைவாகமரக்ஷகாத சிவாகமாரண்ய மிருகேந்திரகாத சதாசிவா ஆராதன சுந்தராத பிரதாபநாதாய குருர் நமஸ்தே. சத்குரு சரணாரங்காப்யான் நமः. காமாரிகாமாம் கமலாசனஸ்தாம் காம்யப்பிரதாம் கங்கணபூஷஹஸ்தாம் காஞ்சி நிவாசாம் கனகப்பிரபாசாம் காமாட்சி தேவியும் கலஜாமி சித்தே. அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். கோடம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ ராஜமாத்தங்கி உபாசகரான சிவஸ்ரீ ராஜேஷ் சிவாச்சாரியார் அவர்கள் நமது முடிச்சூர் பக்கத்தில் உள்ள படப்பை என்றும் நகரத்தில் ராஜமாத்தங்கி பிரதிஷ்டையானது தற்பொழுது தொடங்க உள்ளது. அதை தொடர்ந்து ராஜமாத்தங்கி யார் அப்படி என்று ஒரு சின்ன உரை. தசமகா வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஜை நம்ம சாக்த வழிபாட்டில் ரொம்ப சிறப்பான ரொம்ப மகத்துவமான ஒரு பூஜையாக விளங்கக்கூடியது அந்த தசமகா வித்யா அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த தசமகா வித்யா அப்படின்றது 10 விதமான சக்தி தேவிகளை ஆராதித்து பூஜைகள்லாம் செய்தால் நம்மளுக்கு எல்லா விதமான பலனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த தசமகா வித்யான்னு பேர். தசமகா வித்யாவில் நம்ம ராஜமாத்தங்கி 9வது ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் பேர் ராஜமாத்தங்கி அப்படின்ற நம்ம இந்த கோயில் தான் நம்ம அந்த பிரதிஷ்டை பண்ண போகிறோம் எங்கள் நம்ம படப்பை பக்கத்தில். ஸோ அதனால் ராஜமாத்தங்கின்னா யார், அவங்க எப்படி பிறந்தாங்க, எப்படிலாம் அவங்க சுவாமியை எப்படி திருமணத்துட்டாங்க, அதுக்கப்புறம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரக்கூடிய சில கதைகள்லாம் அவங்க எப்படி உள்ளே வந்தாங்க அப்படின்றது நம்ம இப்போ தெரிவிக்க போகிறோம். ராஜமாத்தங்கி அப்படிங்கிறவங்க இந்த உலகம் பிரளயமானக்கப்புறம் பிரம்மா சுவாமிகிட்ட கேட்குறார், சுவாமி உலகம்லாம் அழிஞ்சு போய் ரொம்ப சூன்யமாக இருக்குது, அடுத்தபடியான சிருஷ்டிகள்லாம் ஆரம்பிக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னோடனே அவர் சுவாமி சொல்கிறார், ஒரு யானை வடிவமாக எடுத்து தபஸ் பண்ணு, அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு வழி கிடைக்கும், ஒரு மார்க்கமான ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமான் தபஸ் பண்ண சொல்கிறாரு. அப்படியே பிரம்மாவும் ஆகட்டும், நான் அப்படியே யானை வடிவமாக மாறி இவர் தபஸ் செஞ்சுட்டே இருக்கார். அந்த ஒரு தபஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அவர் ஒரு மனசுலேருந்து ஒரு முனிவர் உருவானார். அதான் மதங்க மாமுனிவர் அப்படின்ற ஒரு முனிவர் பேர். ஒரு ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார். இவர் பிரம்மாட்ட கேட்குறார், நீங்கள் ஜபம் பண்ணும்போது நான் இங்கே பிறந்துட்டேன், நான் இப்போ எனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு கேட்டோடனே, நீயும் தபஸ் பண்ண சுவாமியை நோக்கி அப்படின்னு சொல்லி இவரும் தபஸ் பண்ணுறார். இது எங்கே தபஸ் பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க. நேராக போகிறார். திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய ஸ்வேத ஆரண்யம்னு பேர். அந்த இடத்துல போய் அங்கே ஸ்வேத வனம்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே நிறையா புஷ்கங்கள் மரங்கள்லாம் அழகாக இருக்கும். அந்த இடத்துல போய் சுவாமியை நோக்கி தவம் செய் அப்படின்ற மாதிரி பிரம்மா சொல்லி அனுப்பிச்சிடுறார். இவரும் அங்கேருந்து திருவெண்காடு அங்கே என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா புதன் ஸ்தலம்னு பேர். நவகிரகத்தில் வரக்கூடிய புதன் அங்கே ஒரு புதன் ஸ்தலமாக இருக்கார். அங்கே இங்கே மதங்க மாமுனிவர் நிறையா தபம் பண்ணுறார், தபஸ் ஜபங்கள் நிறையா பண்ணுறார். நல்லா வருஷங்கள் போயிட்டே இருக்குது. சுவாமி அங்கேருந்து மகிழ்ச்சி அடைந்து அங்கேருந்து காட்சி தரார். யாருக்கு? மதங்க முனிவருக்கு. அவர் வந்தோடனே, சுவாமி என்ன உனக்கு என்ன வரம் வேணும், நல்லா தபஸ் பண்ணுற, ரொம்ப ஸ்ரத்தையாக இருக்க, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்கிறேன். இவர் என்னோடனே நம்மளுக்கு நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தாயாக விளங்கக்கூடிய பராசக்தி எனக்கு மகளாக பிறக்கணும் அப்படின்ற மாதிரி வரம் கேட்குறார்.
நான் வரம் கொடுத்துட்றேன், ஆனால் அம்பாள் இல்லாமல் இந்த வரத்தை நான் உங்களுக்கு தர முடியாது. அதனால் நான் ஒரு அம்பாள் மந்திரம் ஒன்று உபதேசம் பண்ணுறேன், அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணு, அம்பாள்கிட்டையும் இந்த வரம் வாங்கி நீ ஒரு குழந்தைய பெற்று எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சுவாமி வந்து மதங்க முனிவர்கிட்ட சொல்லிடுறாரு. என்ன மூல மந்திரத்தை உபதேசம் பண்ணிடுறார் சுவாமி வந்து முனிவருக்கு. பஞ்சதசாட்சரின்னு பேர். அதை அவர் உபதேசம் பண்ணி முனிவர் வந்து ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார். ஜபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அம்பாலும் ரொம்ப சந்தோஷமாய், அதாவது நம்ம குழந்தை சின்ன விஷயம் பண்ணாலே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவர் வந்து ரொம்ப நாள் தபஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அதனால் அம்பாள் அங்கேருந்து சந்தோஷமாகி கீழே வந்துடுறா. கீழே பூலோகத்துக்கு வந்து என்ன வர வேண்டும் அப்படின்னு மதங்க முனிவரை பார்த்து கேட்குறாரு. தாயே, நீயே தான் எனக்கு ஒரு மகளாக பிறக்கணும் அப்படின்ற மாதிரி முனிவர் வந்து அம்பாள்கிட்ட கேட்டுறா. அம்பாள் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் இந்த உலகத்துக்கெல்லாம் தாயாக இருக்கலாம், ஆனால் நான் வந்து ஒருத்தருக்கு வந்து நான் மகனாக பிறந்து வளரக்கூடிய அந்த இது வந்து நம்மளால் முடியாது அப்படின்ற மாதிரி அம்பாள் சொல்லிடுறேன். ஆனால் இதுக்கு பதிலாக நான் வந்து என்னுடைய உப தேவதையான மந்திரியை நான் உனக்கு மகளாக பிறக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வரம் கொடுத்துட்றேன் அம்பாள். சரி, அம்மா என்ன சொன்னாலும் பசங்க கேட்கக்கூடியது தான். அதனால் முனிவரும் பராசக்தி சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் ரூபத்தில் வந்தால் தான், நீங்கள் வந்தானே எல்லாமே நீங்கள் வர மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அந்த வரத்தை வாங்கிக்கிறார். வரத்தை வாங்கினோடனே மதங்க புஷ்கரணி அப்படின்றக்கூடிய ஒரு புஷ்கரினா குளம்னு பேர். அது இருக்கக்கூடிய தாமரை நீலோத்பலம்னு பேர். நீலோத்பலத்துக்கு நடுவில் இவங்க வந்து அந்த மரகத பச்சை நிறத்தில் அழகாக ஒரு குழந்தையாக வந்து பிறக்கிறாங்க. பிறந்து முனிவர்கிட்ட வராங்க. முனிவரும் அம்பாளை எப்படி வளர்ப்பாலோ அது மாதிரி தைரியமாக வீரியமாக வளர்க்குறாங்க. வளர்ந்தோடனே 7வது வயசு வருது யாருக்கு, மந்திரிக்கு. மந்திரி எப்படி வராங்க, வந்தோடனே சித்திரை மாதம் சுக்லபக்ஷ சப்தமியில் அந்த மந்திரினி, அதாவது முனிவரோட மகள் வந்து நிறையா தபஸ் பண்ணி சுவாமியை திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி சுவாமியும் ஒத்துண்டார். சுவாமி அந்த சப்தமி திதியில் 2 பேருக்கும் திருமணம் ஆகுறது. திருமணம் ஆகி அடுத்தபடியாக இவங்க இன்னொரு தபஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்ற போது லலிதா பரமேஸ்வரி அங்கேருந்து மந்திரினிக்கு ஒரு அழைப்பு வருது. மந்திரி பதவியே நீ இருந்து இந்த ராஜ சேனைகள்லாம் நல்லா வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி லலிதா பரமேஸ்வரி அவங்களுக்கு கட்டளையிடுறாங்க. அதே போல் மந்திரினியும் அங்கே வந்து ராஜ சேனைகள்லாம் சிறப்பாக வழி நடத்தி எல்லா போர்களையும் ஜெயிக்கிறாங்க. அந்த போரில் ஆனவள் வந்து நம்ம ராஜ சேனைகள்லாம் சிறப்பாக நடத்தி போரில் வெற்றி பெற்றதுனால அவங்களுக்கு வந்து ராஜ மாத்தங்கி அப்படின்னு அவங்களுக்கு பேர் மாறப்பட்டது. இதுபோல் ராஜமாத்தங்கியை நம்ம வழிபடுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்லாம் கிடைக்கும் அப்படின்னா, கல்வி கிடைக்கும். அவங்க கையில் வீணை வச்சுருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களால சங்கீத ஞானம் கிடைக்கும். அதே போல் எல்லா வியாதிகளும் தீர்க்கக்கூடிய ஒரு பலனை தரக்கூடியவள் ராஜமாத்தங்கி. அதுபோல் உத்தியோக நிரந்தரம், உத்தியோகத்தில் மேலும் அந்த உயர் பதவி கிடைக்கிறதுக்காக அவங்கள வழிபட்டால் அதுவும் நம்மளுக்கு அந்த எந்த பதவி நம்மளுக்கு கிடைக்கணுமோ அது நம்மளுக்கு கிடைக்கும். அதே போல் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் விஜயத்தில் ஜெயத்தில் முடியும் அவங்கள வழிபட்டோம் அப்படின்னா. அதனால் ராஜமாத்தங்கியோட அருள் நம்மளுக்கு கிடைக்கணும், எல்லா மக்களும் சௌக்கியமாக நோய் நொடி இல்லாமல் சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு பிரார்த்தனைக்காக நம்ம முடிச்சூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய படப்பையில் இந்த ராஜமாத்தங்கியோடைய ஆலயம் பிரதிஷ்டை செய்ய போகிறது. தொடங்கி இப்போ செயல்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறாங்க. அதுபோல் நாங்கள் நம்ம பக்த கோடிகள் மெய்யர்மங்கள் எல்லாருமே நிதி உதவிகளை கொடுத்து நம்ம ராஜமாத்தங்கியோடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்ள பிரார்த்திக்கிறேன். அதுபோல் அதை கீழ்கண்ட தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு விஷயம் தெரியணும், அந்த கோயில் பற்றியோ இல்லை மேற்கொண்டு எப்படி நீங்கள் நிதி உதவி எப்படி தரது அப்படின்னு நீங்கள் ஏதாவது யோசிச்சிங்க அப்படின்னா கீழ்கண்ட அந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைச்சிங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் தெரிவித்து மேற்கொண்டு நம்ம இந்த ராஜமாத்தங்கியோடைய பிரதிஷ்டைக்கான வைபவத்துக்கான ஒரு செயலை நம்ம செஞ்சு கொண்டுட்டு போயிட்டே இருக்கலாம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்வதும் நம்ம பண்ணக்கூடிய பாப்பங்கள்லாம்
போகக்கூடிய ஒரு ஒரு காரியமாக இருக்குது. அதனால் அவங்களால முடிஞ்ச நிதி உதவிகளை இந்த அம்மனுக்காக எல்லாருமே தருமாறு பிரார்த்திக்கிறேன். ஆதிபரா சக்திக்கு ஜெய். நம பார்வதி பததே ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. சாரதா பீఠலிலதே ஜகதம்பிகே. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாं விசதே பவரோகிணாம் விததே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்ததே நமः. சிவாத சைவாகமரக்ஷகாத शिवागमारण्य मृगेन्द्रगाद सदाशिवा आराधन सुंदराद प्रतापनादाय गुरुर्नमस्ते. सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः. कामारिकामां कमलासनस्तां काम्यप्रदां कङ्कणभूषहस्तां काञ्चीनिवासां कनकप्रभासां कामाक्षी देवीं कलजामि चित्ते. அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். கோடம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ ராஜமாத்தங்கி உபாசகரான சிவஸ்ரீ ராஜேஷ் சிவாச்சாரியார் அவர்கள் நமது முடிச்சூர் பக்கத்தில் உள்ள படப்பை என்றும் நகரத்தில் ராஜமாத்தங்கி பிரதிஷ்டையானது தற்பொழுது தொடங்க உள்ளது. அதை தொடர்ந்து ராஜமாத்தங்கி யார் அப்படி என்று ஒரு சின்ன உரை. தசமகா வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஜை நம்ம சாக்த வழிபாட்டில் ரொம்ப சிறப்பான ரொம்ப மகத்துவமான ஒரு பூஜையாக விளங்கக்கூடியது அந்த தசமகா வித்யா அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த தசமகா வித்யா அப்படின்றது 10 விதமான சக்தி தேவிகளை ஆராதித்து பூஜைக்கெல்லாம் செய்தால் நம்மளுக்கு எல்லா விதமான பலனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த தசமகா வித்யான்னு பேர். தசமகா வித்யாவில் நம்ம ராஜமாத்தங்கி 9வது ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் பேர் ராஜமாத்தங்கி அப்படின்ற நம்ம இந்த கோயில் தான் நம்ம அங்கே பிரதிஷ்டை பண்ண போகிறோம் எங்கே நம்ம படப்பை பக்கத்தில். ஸோ அதனால் ராஜமாத்தங்கின்னா யார், அவங்க எப்படி பிறந்தாங்க, எப்படிலாம் அவங்க சுவாமியை எப்படி திருமணத்துட்டாங்க, அதுக்கப்புறம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரக்கூடிய சில கதைகள்லாம் அவங்க எப்படி உள்ளே வந்தாங்க அப்படின்றது நம்ம இப்போ தெரிவிக்க போகிறோம். ராஜமாத்தங்கி அப்படிங்கிறவங்க இந்த உலகம் பிரளயம் ஆனக்கப்புறம் பிரம்மா சுவாமிகிட்ட கேட்குறார், சுவாமி உலகம்லாம் அழிஞ்சு போய் ரொம்ப சூன்யமாக இருக்குது, அடுத்தபடியான சிருஷ்டிகள்லாம் ஆரம்பிக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னோடனே அவர் சுவாமி சொல்கிறார், ஒரு யானை வடிவமாக எடுத்து தபஸ் பண்ணு, அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு வழி கிடைக்கும், ஒரு மார்க்கமான ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமான் தபஸ் பண்ண சொல்கிறாரு. அப்படியே பிரம்மாவும் ஆகட்டும், நான் அப்படியே யானை வடிவமாக மாறி இவர் தபஸ் செஞ்சுட்டே இருக்கார். அந்த ஒரு தபஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவர் ஒரு மனசுலேருந்து ஒரு முனிவர் உருவானார். அதான் மதங்க மாமுனிவர் அப்படின்ற ஒரு முனிவர் பேர். ஒரு ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார். இவர் பிரம்மாட்ட கேட்குறார், நீங்கள் ஜபம் பண்ணும்போது நான் இங்கே பிறந்துட்டேன், நான் இப்போ எனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு கேட்டோடனே, நீயும் தபஸ் பண்ண சுவாமியை நோக்கி அப்படின்னு சொல்லி இவரும் தபஸ் பண்ணுறார். இது எங்கே தபஸ் பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க. நேராக போகிறார். திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய ஸ்வேத ஆரண்யம்னு பேர். அந்த இடத்துல போய் அங்கே ஸ்வேத வனம்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே நிறையா புஷ்கங்கள் மரங்கள்லாம் அழகாக இருக்கும். அந்த இடத்துல போய் சாமியை நோக்கி தவம் செய் அப்படின்ற மாதிரி பிரம்மா சொல்லி அனுப்பிச்சிடுறார். இவரும் அங்கேருந்து திருவெண்காடு அங்கே என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, புதன் ஸ்தலம்னு பேர். நவகிரகத்தில் வரக்கூடிய புதன் அங்கே ஒரு புதன் ஸ்தலமாக இருக்கார். அங்கே இங்கே மதங்க மாமுனிவர் நிறையா தபம் பண்ணுறார், தபஸ் ஜபங்கள் நிறையா பண்ணுறார். நல்லா வருஷங்கள் போயிட்டே இருக்குது. சுவாமி அங்கேருந்து மகிழ்ச்சி அடைந்து அங்கேருந்து காட்சி தரார். யாருக்கு? மதங்க முனிவருக்கு. அவர் வந்தோடனே, சுவாமி என்ன உனக்கு என்ன வரம் வேணும், நல்லா தபஸ் பண்ணுற, ரொம்ப ஸ்ரத்தையாக இருக்க, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்கிறேன். இவர் என்னோடனே, நம்மளுக்கு நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தாயாக விளங்கக்கூடிய பராசக்தி எனக்கு மகளாக பிறக்கணும் அப்படின்ற மாதிரி வரம் கேட்குறார்.
நான் வரம் கொடுத்துட்றேன், ஆனால் அம்பாள் இல்லாமல் நான் இந்த வரத்தை நான் உங்களுக்கு தர முடியாது. அதனால் நான் ஒரு அம்பாள் மந்திரம் ஒன்று உபதேசம் பண்ணுறேன், அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணு, அம்பாள்கிட்டையும் இந்த வரம் வாங்கி நீ ஒரு குழந்தைய பெற்று எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சுவாமி வந்து மதங்க முனிவர்கிட்ட சொல்லிடுறாரு. என்ன மூல மந்திரத்தை உபதேசம் பண்ணிடுறார் சுவாமி வந்து முனிவருக்கு. பஞ்சதசாட்சரின்னு பேர். அதை அவர் உபதேசம் பண்ணி முனிவர் வந்து ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார். ஜபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அம்பாலும் ரொம்ப சந்தோஷமாய், அதாவது நம்ம குழந்தை சின்ன விஷயம் பண்ணாலே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவர் வந்து ரொம்ப நாள் தபஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அதனால் அம்பாள் அங்கேருந்து சந்தோஷமாகி கீழே வந்துடுறா. கீழே பூலோகத்துக்கு வந்து என்ன வர வேண்டும் அப்படின்னு மதங்க முனிவரை பார்த்து கேட்குறாரு. தாயே, நீயே தான் எனக்கு ஒரு மகளாக பிறக்கணும் அப்படின்ற மாதிரி முனிவர் வந்து அம்பாள்கிட்ட கேட்டுறா. அம்பாள் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த உலகத்துக்கெல்லாம் தாயாக இருக்கலாம், ஆனால் நான் வந்து ஒருத்தருக்கு வந்து நான் மகனாக பிறந்து வளரக்கூடிய அந்த இது வந்து நம்மளால் முடியாது அப்படின்ற மாதிரி அம்பாள் சொல்லிடுறேன். ஆனால் இதுக்கு பதிலாக நான் வந்து என்னுடைய உப தேவதையான மந்திரியை நான் உனக்கு மகளாக பிறக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வரம் கொடுத்துட்றேன் அம்பாள். சரி, அம்மா என்ன சொன்னாலும் உங்கள் பசங்க கேட்கக்கூடியது தான். அதனால் முனிவரும் பராசக்தி சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் ரூபத்தில் வந்தால் தான், நீங்கள் வந்தானே எல்லாமே நீங்கள் வர மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அந்த வரத்தை வாங்கிக்கிறார். வரத்தை வாங்கினோடனே மதங்க புஷ்கரணி அப்படின்றக்கூடிய ஒரு புஷ்கரின்னா குளம்னு பேர். அது இருக்கக்கூடிய தாமரை நீலோத்பலம்னு பேர். நீலோத்பலத்துக்கு நடுவில் இவங்க வந்து அந்த மரகத பச்சை நிறத்தில் அழகாக ஒரு குழந்தையாக வந்து பிறக்கிறாங்க. பிறந்து முனிவர்கிட்ட வராங்க. முனிவரும் அம்பாளை எப்படி வளர்ப்பாலோ அது மாதிரி தைரியமாக வீரியமாக வளர்க்குறாங்க. வளர்ந்தோடனே 7வது வயசு வருது யாருக்கு, மந்திரிக்கு. மந்திரி எப்படி வராங்க, வந்தோடனே சித்திரை மாதம் சுக்லபக்ஷ சப்தமியில் அந்த மந்திரினி, அதாவது முனிவரோட மகள் வந்து நிறையா தபஸ் பண்ணி சுவாமியை திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி சுவாமியும் ஒத்துண்டார். சுவாமி அந்த சப்தமி திதியில் 2 பேருக்கும் திருமணம் ஆகுறது. திருமணம் ஆகி அடுத்தபடியாக இவங்க இன்னொரு தபஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்ற போது லலிதா பரமேஸ்வரி அங்கேருந்து மந்திரினிக்கு ஒரு அழைப்பு வருது. மந்திரி பதவியே நீ இருந்து இந்த ராஜ சேனைகள்லாம் நல்லா வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி லலிதா பரமேஸ்வரி அவங்களுக்கு கட்டளையிடுறாங்க. அதே போல் மந்திரினியும் அங்கே வந்து ராஜ சேனைகள்லாம் சிறப்பாக வழி நடத்தி எல்லா போர்களையும் ஜெயிக்கிறாங்க. அந்த போரில் ஆனவள் வந்து நம்ம ராஜ சேனைகள்லாம் சிறப்பாக நடத்தி போரில் வெற்றி பெற்றதுனால அவங்களுக்கு வந்து ராஜ மாத்தங்கி அப்படின்னு அவங்களுக்கு பேர் மாறப்பட்டது. இதுபோல் ராஜ மாத்தங்கியை நம்ம வழிபடுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்லாம் கிடைக்கும் அப்படின்னா, கல்வி கிடைக்கும். அவங்க கையில் வீணை வச்சுருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களால சங்கீத ஞானம் கிடைக்கும். அதே போல் எல்லா வியாதிகளும் தீர்க்கக்கூடிய ஒரு பலனை தரக்கூடியவள் ராஜமாதங்கி. அதுபோல் உத்தியோக நிரந்தரம், உத்தியோகத்தில் மேலும் அந்த உயர் பதவி கிடைக்கிறதுக்காக அவங்கள வழிபட்டால் அதுவும் நம்மளுக்கு அந்த அந்த எந்த பதவி நம்மளுக்கு கிடைக்கணுமோ அது நம்மளுக்கு கிடைக்கும். அதே போல் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் விஜயத்தில் ஜெயத்தில் முடியும் அவங்கள வழிபட்டோம் அப்படின்னா. அதனால் ராஜமாதங்கியோட அருள் நம்மளுக்கு கிடைக்கணும், எல்லா மக்களும் சௌக்கியமாக நோய் நொடி இல்லாமல் சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு பிரார்த்தனைக்காக நம்ம முடிச்சூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய படப்பையில் இந்த ராஜமாதங்கியோடைய ஆலயம் பிரதிஷ்டை செய்ய போகிறது. தொடங்கி இப்போ செயல்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அங்கே. அதுபோல் நாங்கள் நம்ம பக்த கோடிகள் மெய்யர்மங்கள் எல்லாருமே நிதி உதவிகளை கொடுத்து நம்ம ராஜமாதங்கியோடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்ள பிரார்த்திக்கிறேன். அதுபோல் அதை கீழ்கண்ட தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு விஷயம் தெரியணும், அந்த கோயில் பற்றியோ இல்லை மேற்கொண்டு எப்படி நீங்கள் நிதி உதவி எப்படி தரது அப்படின்னு நீங்கள் ஏதாவது யோசிச்சிங்க அப்படின்னா கீழ்கண்ட அந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைச்சிங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் தெரிவித்து மேற்கொண்டு நம்ம இந்த ராஜமாதங்கியோடைய பிரதிஷ்டைக்கான வைபவத்துக்கான ஒரு செயலை நம்ம செஞ்சு கொண்டுட்டு போயிட்டே இருக்கலாம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்கிறதும் நம்ம பண்ணக்கூடிய பாப்பங்கள்லாம்
போகக்கூடிய ஒரு ஒரு காரியமாக இருக்குது. அதனால் அவங்களால முடிஞ்ச நிதி உதவிகளை இந்த அம்மனுக்காக எல்லாருமே தருமாறு பிரார்த்திக்கிறேன். ஆதிபராசக்திக்கு ஜெய். நம பார்வதி பததே ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. சாரதா பீठरिलदे जगदम्बिके. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः. गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विसजे भवरोगिणां विदधे सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः. शिवाद शिवागमरक्षकाद शिवागमारण्य मृगेन्द्रगाद सदाशिवा आराधन सुंदराद प्रतापनादाय गुरुर्नमस्ते. सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः. कामारिकामां कमलासनस्तां काम्यप्रदां कङ्कणभूषहस्तां काञ्चीनिवासां कनकप्रभासां कामाक्षी देवीं कलजामि चित्ते. அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். கோடம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ ராஜமாத்தங்கி உபாசகரான சிவஸ்ரீ ராஜேஷ் சிவாச்சாரியார் அவர்கள் நமது முடிச்சூர் பக்கத்தில் உள்ள படப்பை என்றும் நகரத்தில் ராஜமாத்தங்கி பிரதிஷ்டையானது தற்பொழுது தொடங்க உள்ளது. அதை தொடர்ந்து ராஜமாத்தங்கி யார் அப்படி என்று ஒரு சின்ன உரை. தசமகா வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஜை நம்ம சாக்த வழிபாட்டில் ரொம்ப சிறப்பான ரொம்ப மகத்துவமான ஒரு பூஜையாக விளங்கக்கூடியது அந்த தசமகா வித்யா அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த தசமகா வித்யா அப்படின்றது 10 விதமான சக்தி தேவிகளை ஆராதித்து பூஜைகள்லாம் செய்தால் நம்மளுக்கு எல்லா விதமான பலனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த தசமகா வித்யான்னு பேர். தசமகா வித்யாவில் நம்ம ராஜமாத்தங்கி 9வது ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் பேர் ராஜமாத்தங்கி அப்படின்ற நம்ம இந்த கோயில் தான் நம்ம அங்கே பிரதிஷ்டை பண்ண போகிறோம் இங்கே நம்ம படப்பை பக்கத்தில். ஸோ அதனால் ராஜமாத்தங்கின்னா யார், அவங்க எப்படி பிறந்தாங்க, எப்படிலாம் அவங்க சுவாமியை எப்படி திருமணத்துட்டாங்க, அதுக்கப்புறம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரக்கூடிய சில கதைகள்லாம் அவங்க எப்படி உள்ளே வந்தாங்க அப்படின்றது நம்ம இப்போ தெரிவிக்க போகிறோம். ராஜமாத்தங்கி அப்படிங்கிறவங்க இந்த உலகம் பிரளயம் ஆனக்கப்புறம் பிரம்மா சுவாமிகிட்ட கேட்குறார், சுவாமி உலகம்லாம் அழிஞ்சு போய் ரொம்ப சூன்யமாக இருக்குது, அடுத்தபடியான சிருஷ்டிகள்லாம் ஆரம்பிக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னோடனே அவர் சுவாமி சொல்கிறார், ஒரு யானை வடிவமாக எடுத்து தபஸ் பண்ணு, அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு வழி கிடைக்கும், ஒரு மார்க்கமான ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமான் தபஸ் பண்ண சொல்கிறாரு. அப்படியே பிரம்மாவும் ஆகட்டும், நான் அப்படியே யானை வடிவமாக மாறி இவர் தபஸ் செஞ்சுட்டே இருக்கார். அந்த ஒரு தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே அவர் ஒரு மனசுலேருந்து ஒரு முனிவர் உருவானார். அதான் மதங்க மாமுனிவர் அப்படின்ற ஒரு முனிவர் பேர். ஒரு ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார். இவர் பிரம்மாட்ட கேட்குறார், நீங்கள் ஜபம் பண்ணும்போது நான் இங்கே பிறந்துட்டேன், நான் இப்போ எனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு கேட்டோடனே, நீயும் தபஸ் பண்ண சுவாமியை நோக்கி அப்படின்னு சொல்லி இவரும் தபஸ் பண்ணுறார். சரி, எங்கே தபஸ் பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க. நேராக போகிறார். திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய ஸ்வேத ஆரண்யம்னு பேர். அந்த இடத்துல போய் அங்கே ஸ்வேத வனம்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே நிறையா புஷ்கங்கள் மரங்கள்லாம் அழகாக இருக்கும். அந்த இடத்துல போய் சாமியை நோக்கி தவம் செய் அப்படின்ற மாதிரி பிரம்மா சொல்லி அனுப்பிச்சிடுறார். இவரும் அங்கேருந்து திருவெண்காடு அங்கே என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, புதன் ஸ்தலம்னு பேர். நவகிரகத்தில் வரக்கூடிய புதன் அங்கே ஒரு புதன் ஸ்தலமாக இருக்கார். அங்கே இங்கே மதங்க மாமுனிவர் நிறையா தபம் பண்ணுறார், தபஸ் ஜபங்கள் நிறையா பண்ணுறார். நல்லா வருஷங்கள் போயிட்டே இருக்குது. சுவாமி அங்கேருந்து மகிழ்ச்சி அடைந்து அங்கேருந்து காட்சி தரார். யாருக்கு? மதங்க முனிவருக்கு. அவர் வந்தோடனே, சுவாமி என்ன உனக்கு என்ன வரம் வேணும், நல்லா தபஸ் பண்ணுற, ரொம்ப ஸ்ரத்தையாக இருக்க, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்கிறேன். இவர் என்னோடனே நம்மளுக்கு நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தாயாக விளங்கக்கூடிய பராசக்தி எனக்கு மகளாக பிறக்கணும் அப்படின்ற மாதிரி வரம் கேட்குறார்.
நான் வரம் கொடுத்துட்றேன், ஆனால் அம்பாள் இல்லாமல் நான் இந்த வரத்தை நான் உங்களுக்கு தர முடியாது. அதனால் நான் ஒரு அம்பாள் மந்திரம் ஒன்று உபதேசம் பண்ணுறேன், அந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணு, அம்பாள்கிட்டையும் இந்த வரம் வாங்கி நீ ஒரு குழந்தைய பெற்று எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சுவாமி வந்து மதங்க முனிவர்கிட்ட சொல்லிடுறாரு. என்ன மூல மந்திரத்தை உபதேசம் பண்ணிடுறார் சுவாமி வந்து முனிவருக்கு. பஞ்சதசாட்சரின்னு பேர். அதை அவர் உபதேசம் பண்ணி முனிவர் வந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கார். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அம்பாலும் ரொம்ப சந்தோஷமாய், அதாவது நம்ம குழந்தை சின்ன விஷயம் பண்ணாலே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவர் வந்து ரொம்ப நாள் தபஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அதனால் அம்பாள் அங்கேருந்து சந்தோஷமாகி கீழே வந்துடுறா. கீழே பூலோகத்துக்கு வந்து என்ன வர வேண்டும் அப்படின்னு மதங்க முனிவரை பார்த்து கேட்குறாரு. தாயே, நீயே தான் எனக்கு ஒரு மகளாக பிறக்கணும் அப்படின்ற மாதிரி முனிவர் வந்து அம்பாள்கிட்ட கேட்டுறா. அம்பாள் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த உலகத்துக்கெல்லாம் தாயாக இருக்கலாம், ஆனால் நான் வந்து ஒருத்தருக்கு வந்து நான் மகனாக பிறந்து வளரக்கூடிய அந்த இது வந்து நம்மளால் முடியாது அப்படின்ற மாதிரி அம்பாள் சொல்லிடுறேன். ஆனால் இதுக்கு பதிலாக நான் வந்து என்னுடைய உப தேவதையான மந்திரியை நான் உனக்கு மகளாக பிறக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வரம் கொடுத்துட்றா அம்பாள். சரி, அம்மா என்ன சொன்னாலும் நம்ம பசங்க கேட்கக்கூடியது தான். அதனால் முனிவரும் பராசக்தி சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் ரூபத்தில் வந்தால் நீங்கள் வந்தானே எல்லாமே நீங்கள் வர மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அந்த வரத்தை வாங்கிக்கிறார். வரத்தை வாங்கினோடனே மதங்க புஷ்கரணி அப்படின்றக்கூடிய ஒரு புஷ்கரின்னா குளம்னு பேர். அது இருக்கக்கூடிய தாமரை நீலோத்பலம்னு பேர். நீலோத்பலத்துக்கு நடுவில் இவங்க வந்து அந்த மரகத பச்சை நிறத்தில் அழகாக ஒரு குழந்தையாக வந்து பிறக்கிறாங்க. பிறந்து முனிவர்கிட்ட வராங்க. முனிவரும் அம்பாலை எப்படி வளர்ப்பாலோ ஒரு மாதிரி தைரியமாக வீரியமாக வளர்க்குறாங்க. வந்தோடனே 7வது வயசு வருது யாருக்கு, மந்திரிக்கு. மந்திரி எப்படி வராங்க, வந்தோடனே சித்திரை மாதம் சுக்லபக்ஷ சப்தமியில் அந்த மந்திரினி, அதாவது முனிவரோட மகள் வந்து நிறையா தபஸ் பண்ணி சுவாமியை திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி சுவாமியும் ஒத்துண்டார். சுவாமி அந்த சப்தமி திதியில் 2 பேருக்கும் திருமணம் ஆகுது. திருமணம் ஆகி அடுத்தபடியாக இவங்க இன்னொரு தபஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்ற போது லலிதா பரமேஸ்வரி அங்கேருந்து மந்திரினிக்கு ஒரு அழைப்பு வருது. மந்திரி பதவியே நீ இருந்து இந்த ராஜ சேனைகள்லாம் நல்லா வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி லலிதா பரமேஸ்வரி அவங்களுக்கு கட்டளையிடுறாங்க. அதே போல் மந்திரினியும் அங்கே வந்து ராஜ சேனைகள்லாம் சிறப்பாக வழி நடத்தி எல்லா போர்களையும் ஜெயிக்கிறாங்க. அந்த போரில் ஆனவள் வந்து நம்ம ராஜ சேனைகள்லாம் சிறப்பாக நடத்தி போரில் வெற்றி பெற்றதுனால அவங்களுக்கு வந்து ராஜ மாத்தங்கி அப்படின்னு அவங்களுக்கு பேர் மாறப்பட்டது. இதுபோல் ராஜமாத்தங்கியை நம்ம வழிபடுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்லாம் கிடைக்கும் அப்படின்னா, கல்வி கிடைக்கும். அவங்க கையில் வீணை வச்சுருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களால சங்கீத ஞானம் கிடைக்கும். அதே போல் எல்லா வியாதிகளும் தீர்க்கக்கூடிய ஒரு பலனை தரக்கூடியவள் ராஜமாத்தங்கி. அதுபோல் உத்தியோக நிரந்தரம், உத்தியோகத்தில் மேலும் அந்த உயர் பதவி கிடைக்கிறதுக்காக அவங்கள வழிபட்டால் அதுவும் நம்மளுக்கு அந்த அந்த எந்த பதவி நம்மளுக்கு கிடைக்கணுமோ அது நம்மளுக்கு கிடைக்கும். அதே போல் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் விஜயத்தில் ஜெயத்தில் முடியும் அவங்கள வழிபட்டோம் அப்படின்னா. அதனால் ராஜமாத்தங்கியோட அருள் நம்மளுக்கு கிடைக்கணும், எல்லா மக்களும் சௌக்கியமாக நோய் நொடி இல்லாமல் சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு பிரார்த்தனைக்காக நம்ம முடிச்சூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய படப்பையில் இந்த ராஜமாத்தங்கியோடைய ஆலயம் பிரதிஷ்டை செய்ய போகிறது. தொடங்கி இப்போ செயல்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அங்கே. அதுபோல் நாங்கள் நம்ம பக்த கோடிகள் மெய்யர்மங்கள் எல்லாருமே நிதி உதவிகளை கொடுத்து நம்ம ராஜமாத்தங்கியோடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்ள பிரார்த்திக்கிறேன். அதுபோல் அது கீழ்கண்ட தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு விஷயம் தெரியணும் அந்த கோயில் பற்றியோ, இல்லை மேற்கொண்டு எப்படி நீங்கள் நிதி உதவி எப்படி தரது அப்படின்னு நீங்கள் ஏதாவது யோசிச்சிங்க அப்படின்னா கீழ்கண்ட அந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைச்சிங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் தெரிவித்து மேற்கொண்டு நம்ம இந்த ராஜமாத்தங்கியோடைய பிரதிஷ்டைக்கான வைபவத்துக்கான ஒரு செயலை நம்ம செஞ்சு கொண்டுட்டு போயிட்டே இருக்கலாம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்கிறதும் நம்ம பண்ணக்கூடிய பாப்பங்கள்லாம்
போகக்கூடிய ஒரு ஒரு காரியமாக இருக்குது. அதனால் அவங்களால முடிஞ்ச நிதி உதவிகளை இந்த அம்மனுக்காக எல்லாருமே தருமாறு பிரார்த்திக்கிறேன். ஆதிபரா சக்திக்கு ஜெய். பார்த்தேனே உயிரின் வழியே